பாருங்க, தொர்க்காள் அம்மா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள். அதனால தான் மரித்து போனதுக்கு அப்புறம் கூட இல்லை, இந்த அம்மா இன்னும் சாகக்கூடாது, இந்த அம்மா இன்னும் உயிரோடு இருக்கணும். ஏன் சொன்ன, இந்த அம்மா அநேகருக்கு நன்மை செஞ்சுருக்காங்க, அநேகருக்கு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை குறித்து அந்த நேரத்தில் சாட்சிகள் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இதை போல தாங்க நாம் இப்போதைக்கு மறிக்க மாட்டோம், இப்போதைக்கு சாக மாட்டோம். எப்படியும் 127 வயசு வரை இருப்போம். அந்த மறிக்கிற தருணத்தில் நம்ம சுற்றிலும் ஒரு பெரும் கூட்டம் வந்து நிற்கணும். நான் சாட்சி சொல்கிறேன், நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அடிப்படியாக வந்து நம்மளை குறித்து சாட்சி சொல்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி சில மரணத்துக்கு போகும்போது நான் பார்த்துருக்கேன், சில சாட்சி சொல்கிறாங்க. மரித்து போன நபரை குறித்து, இவர் அப்படி இருந்தார், இவர் இப்படி இருந்தார்னு சொல்லி அவரை குறித்து அவங்களை குறித்து